பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் ஐட்டம்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ, வெல்கம் டு சென்னை ஃப்ளேவர்ஸ் இன் UAE. ஐம் ஃபர்சானா. இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா என்னோடய ஈத் ஹால் அன்பாக்சிங்கும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா ஊர்லேருந்து ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க. அதை தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எனக்கு பாதி தெரியும். பட் பாதி எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாது. நானுமே புதுசாக தான் பார்க்க போகிறேன் அன்பாக்ஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்சல் வந்திருக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. என்னென்னா அது ரொம்ப தண்ணியாக இருந்தது மேலே ஃபுல்லாகவே. எனக்கு பயமாக இருந்தது. உள்ளே எதுவும் தண்ணி மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே கொடுக்கல. லிக்விட் ஐட்டம்ஸோ இல்லை ஆயிலோ எதுவுமே கொடுத்து அனுப்பலை. என்னடா அப்படின்னு பார்த்துருந்தேன். அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பயங்கர தண்ணிங்க. ஸ்மெல்லுமே டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இந்த மழை பெஞ்சு ரொம்ப நாள் துணியை ஊற வச்சுருந்தாவோ இல்லைன்னா அந்த மழை தண்ணி ரொம்ப அந்த அட்டையில் பட்டிருந்தா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா, ஒரு மாதிரி ஒரு கெட்ட ஸ்மெல் ஒன்று வரும் இல்லையா, அது மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஐயோ இதில் ஏதாவது கொடுத்து அமைச்சிருப்பாங்களா, கெட்டு போயிருக்குமா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்ன அப்படின்னா இந்த கொரியர் சர்வீஸ் ஆளுங்க இந்த மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக டீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தா அவங்க வெளியிலேருந்து வந்த தண்ணி தான் அது எப்படியோ வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நல்ல வேலை பார்த்திங்கன்னா உள்ளே எல்லாம் போகல. கொஞ்சம் மேலே வச்சுருந்த துணி எல்லாமே கொஞ்சம் ஸ்பாயிலாக இருந்தது. ஸ்மெல்லும் எல்லாமே புது துணி வேறு இல்லையா, ஸோ எல்லாமே கொஞ்சம் ஸ்மெல் வரா மாதிரி தான் இருந்தது. சில இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு நான் வாஷ் பண்ண போட்டுட்டேன். ஸோ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்ததில்ல அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஜாஸ்தியாலாம் இல்லை, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 15 kgs அந்த மாதிரி தான் வந்திருந்தது. ஸோ அது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் சில ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு 4-5 monthsக்கு முன்னாடியே வாங்கி வச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஏன்னா யார்கிட்ட கொடுத்து அனுப்புறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி என்னோட சித்தி பையன் அண்ணா இங்கே அபுதாபியில் இருந்தாங்க. இப்போ அபுதாபியில் இல்லை, அவங்க துபாய் போயிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு கொடுத்து அனுப்புறதுக்குமே ஆளுங்க கிடைக்க மாட்டேங்குதா, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் யாரும் இப்போ பக்கத்தில் ஊருக்கும் போகல. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் ஒன்று, நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று. ஸோ இது ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா மைஷா லாஸ்ட்டு ஈதுக்கே ஒரு ட்ரெஸ் கேட்டிருந்தா. என்னென்னா பாகிஸ்தானி சூட் கேட்டிருந்தா. இங்கே பார்க்கும்போது 300 dirhams அந்த மாதிரி இருந்தது. 300 350 இந்த மாதிரி இருந்தது. இன்னும் பேசிக்காக அபுதாபிலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை ஜாஸ்தி இருக்கும் இல்லையா. டேமேஜாக வந்துருக்குங்க. ஸ்மெல்லும் பயங்கரமாக இருக்குது. இது மார்னிங் வந்துச்சு. ஸோ நான் இது மதியமே இதை ஓப்பன் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா இந்த பேக்கேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்க மாதிரி இருந்ததுனால நான் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிக்சர்ஸும் எடுத்துக்கிட்டேன், வீடியோவும் ஆல்மோஸ்ட் எடுத்துக்கிட்டேன் இல்லையா. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு அனுப்புறதுக்கும் இல்லைனா நம்ம ஊரில் காண்டாக்ட் பண்ணோம் இல்லையா, அவங்கக்கிட்ட அனுப்புறதுக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பெருசாக பொருட்கள்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகலை. அந்த கார்ட்டூன் பாக்ஸ் மட்டும் தான் ரொம்பவே இதாக இருந்துச்சு. அப்புறம் மேலே என்னோட 1-2 ட்ரெஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ஸ்மெல், அந்த தண்ணியோட ஸ்மெல் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். போர்டு ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது நான் வாங்கினது தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நான் லேட்டாக காட்டாமல் இருக்கேன். ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஹஸ்பண்டுக்கு நான் வாங்கின ஷர்ட்டா இது தெரியல, நான் வாங்கினதான். உள்ளேருந்து தான் தண்ணி வருது, என்னவா இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா தண்ணி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா பேக்கேஜ் ஓப்பன் பண்ணும் போதே என்னோட மேக்ஸி ட்ரெஸ் தான் அது இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி, நல்லா ஒரு துவைச்சி வச்சா ஒரு மாதிரி ஒரு தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி இருந்தது. நான் கூட நினச்சேன் உள்ளேயும் நிறைய தண்ணி இருக்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். உள்ளேருந்து தான் தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் உள்ளேருந்து தண்ணி வரலைங்க. இது என்னோட அபாயா. இது என்னோட அபாயா. ஆல்மோஸ்ட் லைக் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் தான் வந்துருக்கு. இது என்னென்ன தெரியல எனக்கு. இதுவும் என்னோடய ட்ரெஸ்ஸு. இது ஃபுல்லாக அனோஷாவோட ட்ரெஸ்ஸஸ். இது ஃபுல்லாக எங்கள் அம்மாட்ட அனோஷாவை போடுவா இல்லையா, அதே மாதிரி ட்ரெஸ் கேட்டிருந்தா.
எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ட்ரெஸ் திருப்பி அவளுக்கு வாங்கி கொடுத்து அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி கிளாத்தில் இந்த மாதிரி கிளாத் இங்கே என்ன எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் சென்னையில் இது நல்லா கிடைக்குது இந்த மாதிரி சாஃப்டாக. இது மைஷாவோட குர்த்தி. அப்புறம் அனுஷாவோட ஈத் ட்ரெஸ்ஸு. அனுஷாவோட ஈத் ட்ரெஸ் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது யாருக்குமே தெரியல. அனுஷா இது நினைக்கிறேன் இது. அப்புறம் இது ஹிஜாப் அனுஷா கொண்டு இருக்கு. சரிதான், ஹிஜாப் இது அனுஷா கொண்டு இருக்கு. இதுவுமே இன்னொரு ஹிஜாப் அனுஷாக்கு. இது இது ரெண்டு, பிங்க் கலர் ஒன்று, அப்புறம் இந்த கலர் ஒன்று. ஐ திங்க் இதுலேருந்து தான் ஏதோ தெரியல ஸ்வீட்ஸ் வந்துருக்கு. ஸ்வீட்ஸ் எப்படி இருக்குன்னே தெரியல எனக்கு உண்மையிலேயே. ஏன்னா ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. உடச்சி பார்த்தா தான் தெரியும் ஸ்வீட்ஸ் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் கேட்டிருந்தேன். இது வந்து பிளைண்ட் பை தான். ஸோ இது வந்து ஒரு ஹேர் மாஸ்க் ஒன்று வாங்கியிருந்தேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் இதுவுமே அனுஷாவோட ட்ரெஸ் தான். அந்த சாஃப்டான கிளாத்தில் கேட்பா இல்லையா, அந்த மாதிரி இது. அப்புறம் பூ. என்ன பூ இது? இது வந்து இது பூ சும்மா ஃபேக் ஃப்ளவர் போல் இருக்குது. தலையில் சும்மா வச்சுக்கிற மாதிரி, ஃபோட்டோஸ்க்கெலாம் வச்சுக்கிற மாதிரி. மைஷாக்கா அனுஷாக்கா தெரியல. இங்கே வந்து பால்கோவா வந்திருக்கு. எப்படி இருக்குன்னே தெரியல. மேலே வந்து கொஞ்சம் இந்த ஆல்மண்ட் கம்ஸ், இந்த பாதாம் பசன் இருக்கு இல்லையா, அது வந்திருக்கு இது. அப்புறம் இங்கே நிறைய பால்கோவா வந்திருக்கு. பால்கோவா. அப்புறம் இந்த ஸ்காட்ச் பிரைட். இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் கொண்டு வரதுக்கு. இது வெயிட்டே வராது. ஆனால் இங்கே வந்து ரொம்ப ப்ரைஸு ஜாஸ்தி. இங்கே ஈச் வந்து ஒரு லைக் 4-5 dirhams கிட்டே வரும்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் ரொம்ப கம்மி தான். நல்ல ஸ்காட்ச் பிரைட்டு. இது பார்த்திங்கன்னா வளையல், ஃபுல்லாக வளையல், எங்களுக்கு ஃபேன்சி வளையல் எல்லாமே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக. இந்த ட்ரெஸ்க்கு நான் இப்போயே காமிச்சுன்னா உங்களுக்கு சுவாரஸ்யம்லாம் போயிடும் இல்லையா. ஸோ இன்ஷா நான் ஈதுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இது கேட்டிருந்தேன், இந்த முறுக்கு பிழிகிறது இருக்கு இல்லையா. ஸோ இது கேட்டிருந்தேன். என்கிட்ட ஒன்று இருந்துச்சு, அது எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா. இது நான் புதுசாக வாங்கி தரேன். இது வாங்கி அமைச்சிருக்காங்க. அப்புறம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது என்ன அப்படின்னா இந்த குக்கருக்குள்ளெல்லாம் வச்சு சமைக்கிறதுக்கு. குக்கருக்குள்ளே பருப்பு வைக்கலாம், பால் காய்ச்சலாம், டீ பண்ணலாம், அப்புறம் டீ வடிகட்டலாம். ரைஸ் கொஞ்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து குக்கருக்குள்ளே வச்சு வேக வைக்கலாம். எனக்கு வந்து இந்த இன்ஸ்டன்ட் பாட்டுக்குள்ளே கூட வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஷர்பத்தெல்லாம் போடலாம். கொஞ்சம் மாவு இருக்குது அப்படின்னா மாவை கூட இதில் ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரியான ஒரு இதுவாக சூப்பராக இருக்கும். ஊருக்குள்ளே போகிற மாதிரி. ஸோ இடமும் அடைக்காது, ஒரே இடத்துல வச்சுக்கலாம். இந்த பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன். சுமித் தெரியல, சுமித் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு காஜல் ஒன்று வாங்கியிருக்கேன். சரியா, நான் அப்புறம் லேட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்புறம் மைஷாவோட குர்த்தி, அனதர் குர்த்தி, சும்மா வீட்டுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி குர்த்தி. அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன் ஈதுக்கு. அதை ஈதுக்கு காட்டுறேன். ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் இவன் தான் ஹீரோ. இவனுக்காக தான் அந்த பார்சல். என்னென்னா வீட்டில் அரைச்சி கொடுப்பாங்க இல்லையா அந்த கொழம்பு பொடி. ஸோ அதனால தான் இவனுக்காக தான் நம்ம வாங்கினதே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. அது ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு
அபாயா. ஸோ இவ்வளோ தான் அந்த பார்சல் எடுத்துடலாமா? இப்போது இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஈத் ஷாப்பிங்க்கு நான் வ்ளாக் பண்ணுவேன் இல்லையா? ஸோ நான் இந்த வாட்டி நான் ஏன் பண்ணல அப்படின்னா இதுதான் மெயின் ரீசன். என்னென்னா எங்களுக்கு ஈதுக்கு வந்து ஊர்லேருந்தே எல்லாமே எங்கள் அம்மா கொடுத்து அனுப்புறதுனால நாங்கள் பெருசாக வந்து எதுவும் ஷாப்பிங் பண்ணலை. வாங்கினது கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் வாங்கினேன். மேபி ஆக்சுவலி ஈதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளான் ஒன்று இருக்குது. இன்ஷால்லா நீங்கள் ஈத் எப்போ பார்ப்பீங்க, அதையும் இப்போ ரிவீல் பண்ண விரும்பல, கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வளையல் கம்மல்லாம் இருக்குது இல்லையா? முன்னாடிலாம் வந்து மைஷா வந்து போடுறதுக்கு விருப்பப்பட மாட்டாள். நல்லா இல்லை, இந்த ரொம்ப இந்தியன் வைபாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாள். ரொம்ப தேசியாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாள். பட் இப்போல்லாம் வந்து கொஞ்ச நாளாக ஒரு முன்னாடி குர்த்தியெல்லாம் வாங்கி கொடுத்தா போடவே மாட்டாள். இப்போ குர்த்தி அவளே வேணும்னு கேட்குறா. ஸோ மேபி அந்த க்ரோத் சேஞ்ச் ஆக ஆசை வரும் இல்லையா? அந்த மாதிரி அவளுக்கு வந்து இந்த குர்த்தி வாங்கி கொடு, கம்மல் வாங்கி கொடு, வளையல் வாங்கி கொடு, இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி சொல்லிட்டு போடுறாளான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்கேன். போட்டானா நெக்ஸ்ட் வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈதுக்கெல்லாம் வாங்குறது அந்த ஒரு தடவை இதை மட்டும் தான் போடுவாள். அது நெக்ஸ்ட்டு போடவே மாட்டாள். ஸோ அந்த ஒரு பயம் எனக்கு எப்போவுமே இருக்கும். நெக்ஸ்ட் இதை ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்துட்டோன்னா அது ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டுட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே போட்டுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அபேண்டன் பண்ணுற மாதிரி அப்படியே தனியாக இருக்கும். அது வந்து டொனேட் தான் பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படி வச்சுக்கோங்களேன். கொடுக்க மனசு இல்லாமல் அனுஷாக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறது தான் ஒரு வேலையாக இருக்கும் எனக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன். கிளாஸ் வளையல் இருக்கு இல்லையா? அது வந்து அபுதாபியில் வந்து அந்தளவுக்கு சரியாகவே கிடைக்காதுங்க. உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், லைக் கம்மல், மோதிரம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் நல்லாவே கிடைக்கும். பட் வளையல் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியான ஒரு அந்த இது கிடைக்காது. ஆனால் துபாயில் பார்த்திங்கன்னா நல்லாவே கிடைக்கும். பட் இங்கே நமக்கு வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இந்த மார்வாரிலாம் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான டிசைன்ஸ் இருந்தது. இதெல்லாம் அந்த ஐட்டம்ஸ் ஒரு கல்யாண வீட்டில் அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குல்ல, மாஷால்லா. ஸோ இதெல்லாம் அனுஷாவோட சாஃப்ட் ட்ரெஸ்ஸஸ். அப்புறம் இங்கே வந்து ஸ்வீட்ஸ் கொஞ்சம். இதெல்லாம் எவ்வளோ நாள் செல்ஃப் லைஃப் இருக்குன்னே தெரியல, எவ்வளோ நாள் தாங்கும் அப்படின்னே தெரியல. எல்லாம் தாங்குற மாதிரியான இதாக கொடுத்து அமைச்சிருக்காங்க மோஸ்ட்லி. ஏன்னா இதெல்லாம் கெட்டு போயிடும். ஸோ இந்த ஹல்வா இதெல்லாம் கொஞ்சம் தாங்கும். அப்புறம் இது ஒரு பேக்கு. அப்புறம் இங்கே பெரிய இது இருக்குது. அப்புறம் அனுஷாவோட பட்டு பாவாடை சட்டை, என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஷர்ட்டு. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அனுஷாவோட ஹிஜாப்ஸ், கலர் ஹிஜாப்ஸ், பிங்க்கு, இந்த க்ரீன், இந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நான் கேட்டேன், இது பிளைண்ட் பை. ஸோ இது நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் இன்ஷால்லா. இது வந்து நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதே கிடையாது, ஜஸ்ட்டு பிளைண்ட் பை, ஓகேவா? ஸோ இன்ஷால்லா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அப்போது வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. இது வந்து பாதாம் பசன். இங்கே எல்லாம் பேங்கிள்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே என்னோடய ட்ரெஸ் இருக்குது. நான் அது இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் காட்டுறேன். குட்டி இது பார்த்தீங்களா, கம்மல் இருக்குது. அப்புறம் இங்கே கூட கொஞ்சம் குட்டி கம்மல் இருக்குது. ஏன்னா மைஷா வந்து இது மாதிரி லிட்டிலாக போட தான் ஆசைப்படுவாங்க, உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ அதனால். அப்புறம் இங்கே வந்து இந்த முறுக்கு செய்வோம்ல, அந்த இது இருக்குது அங்கே, ஸ்காட்ச் பிரைட். அப்புறம் அந்த பாத்திரம். அப்புறம் இங்கேயுமே திருப்பி அந்த ஸ்வீட் இருக்குது. இது நான் இப்போ ஒரு பாயா போட்டிருக்கேன் இல்லையா, இந்த பாயா மாதிரி. இங்கே வேற ஒரு பாயா, ரெண்டில் எந்த பாயா போடுவேன்னு தெரியல ஈதுக்கு. அப்புறம் இங்கே வந்து மைஷாக்கு வந்து மைஷாக்கும் எனக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் இன்ஷால்லா ஈதுக்கு. இது மைஷாக்கு வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி குர்த்திஸாக அவள் கேட்டிருந்தா. பியோர் காட்டன், இது எல்லாமே பியோர் காட்டன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னோடய ட்ரெஸ் இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் கீழே எனக்கு இன்னொரு மேக்ஸி ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த காஜல் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒன்று இருக்குது. வேறு என்ன, அவ்வளோதான் ஒன்று வாங்கியிருக்கேன். இதை நான் இன்ஷால்லா நான் வந்து யூஸ் பண்ணும்போது காட்டுறேன் உங்களுக்கு, சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா தபாயா நல்லா இருக்குல்ல? இது பத்துமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் நல்லாவே பத்துது. ஸோ லூஸாகவே இருக்குது. நான் கூட ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்படியெல்லாம் நினச்சேன். இது பார்க்கும்போது நீங்கள்லாம் ஈத் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்களே இல்லையான்னு தெரியல. ஈத் முபாரக் எல்லாருக்கும், நல்லபடியாக கொண்டாடுங்க. இன்ஷால்லா இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.